சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்ஐஏ விசாரணை கூட நடந்துச்சு. இந்த சாட்டை துரைமுருகன் இடும்போனம் கார்த்திகெல்லாம் விசாரணை பண்ணு என்ன விசாரணை பண்ணாங்கலாம் அந்த சாட்டை துரைமுருகன் சொல்ல கூப்பிட்டாங்க, தலைவாழ வச்சு சோறு போட்டாங்க, 16 ஐட்டம் வச்சாங்கன்னு தான் சொன்னானே தவிர என்ன விசாரணை பண்ணாங்க, ஏது விசாரணை பண்ணாங்க, இவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. கௌதமன் வந்து பேசினார்ல, நேரடியாக சொல்கிறாரு. என்ன கேட்டால், நான் மகள்கிட்ட பேசினேன், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாருன்னு எந்த ஆதாரம் அடிப்படையில் சொன்னார் கௌதமன்? தலைவர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டார். அந்த வீரமரணத்தை வந்து நீங்கள் வந்து போற்றி போகணும்ல, ஒரு அஞ்சலி கூட செலுத்த முடியாத அளவுக்கு, ஒரு வணக்கம் கூட செலுத்த முடியாத அளவுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏன் அது இப்போ கண்ட கழுதிங்க பிறந்த நாள் இறந்த நாள்லாம் கொண்டாடுறாங்களா இல்லையா? இப்போ நான் அப்புறம் ஏடாகமாக பேசுகிறேன். படம் எடுறான்னு சொன்னால் இந்த படத்தை ஓட்டினு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரு சொல்லி படத்தை ஓட்டி படத்தை பார்த்துக்கணும். அதுதான் அவர் சொல்கிறாரு. மனோகரன் சொல்கிறது யார்? கௌதமன் மாதிரி ஆட்கள் தான் சொல்கிறாரு. சீமான் சொல்கிறாரா என்னன்னா பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் சொல்லியிருக்காரா? உயிரோடு இல்லைன்னா சொல்லியிருக்கிறாரா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் சொல்கிறாரு என்னென்னா, பிரபாகரன் வந்து தன்னுடைய தம்பியோட மனைவியும் தம்பியோட பிள்ளைகள் 2 பேருமே நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு துண்டு துக்கடா தான். ஆனால் என்ஐஏ விசாரணை கூட்டு பண்ணுதுன்னா அப்போ ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது. அப்போ என்ன அதனுடைய அடிப்படை? இப்போ இந்த மனோகரன் அவர்கள் பேசுறது வந்து இதனுடைய அடிப்படையில் கூட இருக்கும். இப்போ இந்தியாவில் என்ஐஏ விசாரணை பண்ணுது, இன்னும் வேலை சில நாடுகளில் அந்தந்த நாடுகளில் இருக்கிற வந்து தடை செய்யப்பட்ட இயக்கன்றதுனால ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. சில மாதங்களுக்கு முன்பு பழநெடுமாறன் அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறேன்னு தெரிவிச்சிருந்தார். அதே இந்த தருணத்தில் பிரபாகரன் அவர்களின் அண்ணன் மனோகரன் அவர்கள் உயிரோடு இல்லை, இந்த செய்தியை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கேன். இந்த கருத்துக்கும் பழநெடுமாறன் அவர்கள் இப்போ என்ன முரணான ஒரு தகவல் இருக்கா சார்? இந்த பழநெடுமாறன் வந்து ரொம்ப நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இவங்க எல்லாம் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு தான் இவங்க வந்து வாயை திறக்கிறாங்க. எந்த கருத்தின் அடிப்படையில் வந்து பழநெடுமாறன் வந்து எந்த தகவல் அடிப்படையில், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்ன்றதை சொல்லவே இல்லை. உயிரோடு இருக்கிறார்ன்ற தகவல் சொன்னார். அதுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து எந்த ஒரு தகவலும் சொல்லவே இல்லை. ஆதாரம் இல்லாத ஒரு பிரபாகரன் வந்து உயிரோடு தான் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாருன்னு சொல்லவே இல்லை. சரிங்களா? ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், துவாரகா வந்து ஒரு காணொலியில் வந்து பேசினாங்கன்னாங்க. அது வந்து இயக்குனர் கௌதமன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அவங்க மகள்கிட்ட நான் நேர்லேயே பேசுகிறேன்லாம் வந்து ஒரு ரீலை சுற்றினார் வச்சுக்கோங்களேன். வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசின மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச வச்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது துவாரகாவே இல்லைன்ற மாதிரிலாம் தகவல் வெளியாச்சு. இங்கே பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் மற்றும் போலி தமிழ் தேசியவாதிகள் வந்து பிரபாகரனை வந்து மையப்படுத்தி பிரபாகரனை வந்து உயிரோடு இருக்கிறாருன்றத ஒரு கதையை வந்து ஒரு ரீலை வந்து ரொம்ப நாளமாக சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், அதில் வேறு ஒரு டயலாக் வேறு வந்துடும். என்னன்னு கேட்டால், இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லும் போது நான் இருக்காரு இல்லை இல்லைன்னு ரெண்டுத்தையும் சொல்லாமல் சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாதிரி சில தமிழ் தேசியவாதிகள் அவர் இருந்தால் தலைவன், வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டயலாக் விட்டாங்க. உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இப்படி சில பேர் இருந்தாங்க. ஆனால் பொதுவாக வந்து ஒரு நடைமுறை இருக்குது. நான் ஏற்கனவே பதிவு பண்ணதை மீண்டும் பதிவு பண்ணுறேன். பிரபாகரன் ஒரு வேளை உயிரோடு இருந்திருந்தால் அவர் வர வேண்டிய காலகட்டங்கள்னு ஒரு சில காலகட்டங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக சொல்லக்கூடியதுன்னு கேட்டால், அவர் தாயார் இறந்தபோது வந்திருக்கணும், அவருடைய தந்தையார் இறந்தபோது வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மக்களை நேசிக்கிறார் இல்லையா, அந்த மக்களை நேசிக்கக்கூடிய அந்த இலங்கையில் ஈழம் உட்பட கேட்டால் ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து ராஜபக்சேக்கு எதிராக நடந்துச்சு. அந்த புரட்சிக்கு பிறகாவது அவர் வந்திருக்கணும். இந்த 3 காலகட்டங்களில் அவர் வரவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட அவர் இல்லைன்றது தான் உறுதி. சரிங்களா? ஆனால் இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், அவர் இருக்கிறாருன்றதுக்கும் ஆதாரம் எப்படி வந்து கொடுக்க முடியலையோ, அவர் இல்லைன்றதுக்கும் ஆதாரம் வந்து இங்கே தர முடியல யாராலையும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பிரபாகரனுடைய அண்ணன் மனோகரன் சொல்கிறார் இல்லையா, அவரும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிரோடு அவரும் சேர்த்து, அதாவது பிரபாகரன், அவருடைய துணைவியார், அவருடைய மகன், அவருடைய மகள், இந்த 4 பேருமே உயிரோடு இல்லை என்பதை நம்புகிறேன்றான் சொல்கிறார். உறுதியாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இறந்துட்டாங்கன்னு சொல்ல, அவர் என்ன சொல்கிறாரு, நம்புகிறேன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார்.
அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கட்டும் அல்லது இல்லாமல் போடணும். ஏன் இந்த தகவல் வெளியிடணுங்கிறது அடுத்து அவர் சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா, பிரபாகரன் அவருடைய பெயரை சொல்லி இங்கே வந்து நிதி வசூல் நடக்குது, அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு நிதி வசூல். அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா விடுதலை புலிகள் இயக்கம் வந்து உயிரோடு இருக்குன்றது பொருள், சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இயக்கத்தின் பேராக அல்லது தலைவரின் பெயரால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிதி வசூல் பண்ணுறாங்க, இதை வந்து யாரும் நீங்கள் நிதி வழங்காதீங்கன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வர 18ஆம் தேதி நாங்கள் வந்து வீர வணக்கம் செலுத்துவோம் அப்படின்றாரு. இப்போ இது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு முரண்பாடாக தெரியுது. முதல் வந்து பார்த்தீங்கன்னா பழநெடுமாறன் போன்ற ஒரு மூத்த தமிழ்நாட்டின் ஒரு மூத்த அரசியல் தலைவர் ஒரு உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை வெளியிடணும். இதுக்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்களோடு வந்து வைகோ முரண்படும் போது வைகோ அவர்களே கிட்டத்தட்ட வந்து இப்படி சொன்னார். என்னென்னு கேட்டால் அதாவது கேட்டால் அவர் வந்து பிரபாகரன் உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ உயிரோடு இருக்கிறான்னு பொருள். அவர் வந்து பிரபாகரன் வந்து உயிரோடு இல்லைன்னு நினச்சிட்டு இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல் சொல்கிறார். அது வந்து சீமானோட முரண்படும் போது, நாம் தமிழரோட முரண்படும் போது, அதுக்கு பிறகு என்ன கேட்டால் அவர் நிலைப்பாடம் மாற்றிக்கிட்டார். வைகோ எப்பவுமே இப்படியும் அப்படியும் பேசுகிறவர் தான் வச்சுங்களேன். அதனால தான் பொலிட்டிக்கல் கெரியரே இல்லாமல் போச்சு அவருக்கு. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் இதே வைகோ அவர்களே பேசும்போது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறன்ற துணியில் பேசினார், நாம் தமிழுக்கு எதிரான அரசியல் பண்ணும்போது. அதுக்கு பிறகு அவர் என்ன கேட்டால் பிரபாகரன் வந்து இல்லைன்ற மாதிரி வந்து துவாரகாலாம் வந்து பேசும்போது பிரபாகரன் இல்லைன்றதை சொன்னார். இந்த மாதிரி கேட்டால் மாறி மாறி பேசக்கூடிய அளவு தான் இங்கே வந்து தமிழ் தேசியவாதிகள், போலி தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் எந்த கருத்துமே சொல்லவே இல்லை. துவாரகா பேசும்போது எந்த கருத்துமே வெளியிடல. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த கருத்தையும் வெளியிடல. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் பார்வைக்கு பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இப்போவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காலதாமதமாக வந்து அவர் வந்து அவருடைய அண்ணன் வந்து டிக்ளேர் பண்ணார். அந்த அண்ணன்றது கேட்டால் பிரபாகரன் அவருடைய அண்ணன்ற முறையில் தான் அவர் இந்த தகவல் வெளியிடுறார். பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி ஒரு கேள்வி வரும்போது கேட்டால் உங்களுக்கு வந்து இப்போ அவங்க உள்ள இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூகமாக தானே சொல்கிறாரு. பிரபாகரன் அவங்க அண்ணன் கூட மனோகரன் கூட அவங்க 4 பேரும் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற அடிப்படையில் தான் சொல்கிறார். இல்லை அரசு வந்து ஏதானும் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இலங்கை அரசு வந்து ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டுதா, அதிகாரப்பூர்வமாக வந்து ஏதாவது சான்று வழங்கியிருக்குதா, அந்த அடிப்படையில் சொல்ல. 14 வருஷம் வந்து கடந்து போயிடுச்சு. இனிமேல் அவர் இருந்திருந்தால் இந்நேரம் வந்திருப்பார். அவர் வரலன்றதுனால நான் வந்து அவர் உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன், இந்த 4 பேருமே உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன்னு தான் சொல்கிறார். அவர் உயிரோடு இல்லை என்பதற்கு ஏதேனும் ஆதாரம் வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்களா, கிடச்சிருக்குதா அப்படின்னு கேட்டால் அங்கே மறுபடியும் வந்து ஒரு கேள்வி தான் இருக்குது. ஆக என்னன்னு கேட்டால் இது முடிவற்ற ஒரு கதையாக தான் இருக்குது. இந்த ஒரு மாபெரும் தலைவனுடைய இந்த மரணம் வந்து, அவங்க குடும்பத்தார் மரணம் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு சிலருக்கு அவர் மனோகரன் அவருடைய மொழியில் சொன்னோம்னா பலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிதியை திரட்டுவதற்கு தவறாக பயன்படுத்தி நிதி வசூல் பண்ணுறதுக்கு தான் வந்து மீண்டும் கூட இது வந்து விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குதுன்றது தான் பார்வை. வந்து யாரை குறிப்பிட்டார் சார்? தமிழ்நாட்டில் எல்டிடி பேர் சொல்லி யார் நிதியை பற்றி தமிழ்நாட்டில்னு சொல்லி அவர் சொல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே பொதுவாக வந்து என்ன சொல்கிறார் கேட்டால் அவர் பேரை சொல்லி நிதி வசூல் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு வந்து துவாரகான்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஒரு இயக்கத்தை சொல்கிறாரு இல்லை கட்சிகளை சொல்கிறாரு? அது வந்து பொதுவாக சொல்கிறாரு. இங்கே வந்து நிதி வசூல் பண்ணுறாங்க. அது இலங்கையில் நடக்கலாம். அந்த மாதிரி இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகளே அவங்க சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியம் சொல்லலாம், இல்லை வந்து புலம்பெயர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க கூட சொல்லலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கலாம் சார். தமிழ்நாட்டில் யார் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் பொதுவாக சார் இங்கே யார் சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்டேன், நான் சொல்கிறேன். நான் கௌதமன் வந்து பேசுனார்ல, நேரடியாக சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால் நான் மகள்கிட்ட பேசினேன், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாருன்னு. எந்த ஆதாரம் அடிப்படையில் சொன்னார் கௌதமன்? இப்போ புரியுதுங்களா? யார் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் போடல. அப்போ சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? உயிரோடு இருக்கிற பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த நோக்கம் என்ன? இப்போ புரியுதுங்களா? இங்கே ஏதோ ஒரு நிதி வசூல் நடக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் சொல்லி சொன்னார்? இப்போ ஒரு மூத்த தலைவர் பழநெடுமாறன், பிரபாகரன் குடும்பத்தால் மதிக்க தகுந்த நபர் சொல்லப்பட்டது. இப்போ அவர் சொல்கிறார் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோகரன் இப்படி வந்து பிரபாகரன் சொந்த அண்ணன் வந்து இப்படி ஒரு தகவல் சொல்கிறாரு. இப்போ அவர் அதுக்கு வந்து இவர்கிட்ட இருந்து என்ன பதில் இருக்கும்? அதான் பின்வாங்குவாரா இல்லை? இது பின்வாங்கிறது இல்லை சார். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் ஒரு ரிட்டையர்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரிட்டையர்டு ரவுடிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவனை வந்து நீங்கள் வந்து ஒரு வீரமரணோட மரணம் அடைந்த ஒரு தலைவனை கூட நீங்கள் வந்து அந்த வீர மரணத்தை ஏற்காமல் நீங்கள் வந்து உயிரோடு இருக்க சொன்னாலே அதுவும் கூட அந்த தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழைக்கப்படக்கூடிய துரோகம் தானே சார். ஒரு தலைவர் வந்து வீரமரணம் அடைஞ்சிட்டார். அந்த வீரமரணத்தை வந்து நீங்கள் வந்து போற்றி போகணும்ல. ஒரு அஞ்சலி கூட செலுத்த முடியாத அளவுக்கு, ஒரு வணக்கம் கூட செலுத்த முடியாத அளவுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏன் அது?
இப்போ கண்ட கழுதிங்க பிறந்த நாள் இறந்த நாள்லாம் கொண்டாடுறாங்களா இல்லையா? இப்போ நான் அப்புறம் ஏடாகூடமாக பேசுகிறேன் நான். இப்போ கண்ட கழுதிங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாள், நினைவு நாள் எல்லாம் கொண்டாடுறாங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருக்குதா? பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கா? இல்லை நினைவு நாள் அனுசரிப்பு இருக்கா இல்லையா? நான் கேட்குறேன். எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. அப்போ அவர் வந்து பார்த்தா ஒரு அண்ணன் வந்து ஏற்கனவே அவங்க அண்ணன் மகன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வெறுப்பு இருக்கும் பாருங்க. அதாவது 4 பேருமே இல்லை, சரிங்களா? அப்படின்னு கொண்டு ஒரு ரத்த தொடர்பு உள்ளவங்களுக்கு தன்னுடைய தம்பி வந்து உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து பணத்தை வசூல் பண்ணிட்டு இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு இது. திடீர்னு ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் மகன் தன்னுடைய தம்பியோட மகள் சொல்லிட்டு வந்து ஒருத்தி பேசுகிறா. இப்படி ஏஐ தொழில்நுட்பத்தில் பேச வச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். மனோகரன், இந்த அறிவிப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்க தமிழ் தேசியவாதிகள் நிலைப்பாடு எப்படி? இனிமேல் தான் தெரியும். ஒரு 18ஆம் தேதி சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? அதை விட இவனை ஏற்றுக்க மாட்டானுங்க. ஏன் சொல்லுங்கள்? ஒரு முடிவு அனுப்பிச்சுன்னா வசூல் எப்படி பண்ணுறது? அதை வச்சு தானே இவனுக்கு வயிற்று கழுவுகிறேன். இப்போ கௌதமன்லாம் வந்து படம் கிடையாதுங்க. ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. என்னத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்னா ஒரு வருஷமா. ஆமாம், ஒரு வருஷம் இல்லை, பல வருஷமாக எடுத்துன்னு இருக்கிறான், சரிங்களா? இன்னும் ஒரு 15 ஒரு 50 படம் எடுத்தவர். ஒரு 50 படத்தில் ஒரு 25 படம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. ஒரு 10 படம் வந்து ஆஸ்காருக்கு போயிருக்கு. நீங்கள் வேறு ஒன்று. நான் வந்து ஏதோ ஒரு படத்தை எடுத்துகிட்டு நானும் இயக்குனர் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு, அது கூட வந்து சினிமா இயக்குனர் போட்டால் கூட வெறும் இயக்குனர் போட்டால் எதுக்கு இயக்குனர் கூட தெரில போட்டுக்கிட்டு இயக்கிட்டு இருக்கிறானுங்க. படம் எடுறான்னு சொன்னால் இந்த படத்தை ஓட்டினு பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரு சொல்லி படத்தை ஓட்டி படத்தை பார்த்துன்னு அதுதான் அவர் சொல்கிறாரு. மனோகரன் சொல்கிறது யார்? கௌதமன் மாதிரி ஆட்கள் தான் சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் தானே சொல்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் பிரபாகரன் வந்து சீமான் சொல்கிறாரா என்னன்னா பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் சொல்லியிருக்காரா சொல்லுங்கள். பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் சொல்லியிருக்காரா? உயிரோடு இல்லைன்னா சொல்லியிருக்கிறாரா? ரெண்டுமே சொல்லலை. அப்போது தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம். அப்போது இங்கே வந்து சொல்கிறது யார்? கௌதமன் சொல்கிறார் பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்கிறார், அவருடைய மகள் எனக்கு வந்து மாமா அண்ணன் அப்படியே தத்ரூபமாக நடித்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் சொல்கிறாரு என்னென்ன, பிரபாகரன் வந்து தன்னுடைய தம்பியோட மனைவியும் தம்பியோட பிள்ளைகள் 2 பேருமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். உயிரோடு இல்லை. மனோகரன் அவர்கள் காலதாமதமாக சொல்வது, இது அறிவிப்பை சொல்வதற்கு என்ன காரணம் சார்? இந்த மாதிரியான பண வசூல் தானே சார். அது மட்டுமா? இல்லை இலங்கை நாட்டோட ஒரு சில அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அரசியல் இருக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி நானும் கூட உடன்படுறேன். என்னென்னு கேட்டால் இவ்வளோ தாமதமாக சொல்லிக்கிட்டேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்படி கூட எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே வந்து பிரபாகரனை மையப்படுத்தி உயிரோடு இருக்கிறத மையப்படுத்தி அரசியல் பண்ணும்போது அது வீரியம் மிகுந்ததாக இருக்குது. கவனிங்க, பிரபாகரன் உயிரோடு இருக்கிறதா சொல்லி அரசியல் அவரை மையப்படுத்தி அரசியல் பண்ணும்போது அது ஒரு வீரியமுள்ள ஒரு அரசியலாக இருக்குது. இது வந்து இந்திய அரசுக்கும் ஒரு தலைவலி தான், இலங்கை அரசுக்கும் ஒரு தலைவலி தான். அப்போது ஒரு முடிவு கொண்டு வரணும்ல. அப்போது டைலூட் பண்ணணும் அந்த மேட்ரை. அப்போ பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வீர வணக்கம் செலுத்திடலாம். முன்னாடி வந்து வீர வணக்கம் செலுத்தும் போது அவங்களுக்கு சிக்கல் இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டால் அதன் மூலமாக வந்து அவர் பிரபலமாகவோ இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அது மூலம் ஒரு எழுச்சியோ ஒரு புரட்சியோ ஏற்படும் அப்படின்னு கூட இருந்துடலாம். இப்போ வந்து ஒரு 14 வருஷம் தான் நீத்து போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் டிக்ளேர் பண்ண முடியும்? குடும்பத்தில் இருக்கவங்க டிக்ளேர் பண்ணணும், யாராவது ஒருத்தர். அப்போ ஏற்கனவே அவங்க வந்து பிரபாகரன் மனோகரன் அவங்க மகன் பேசியிருந்தார், சரிங்களா? இப்போ வந்து இவர் பேசுகிறார், அவங்க அண்ணன் நேரடியாக அவங்க அண்ணனே பேசுகிறாரு, சரிங்களா? இது ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்றது. ஒருவேளை வந்து அரசுகள், இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட இப்போ அவர் சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வச்சு இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி திரட்டி வந்து ஃப்ராட் தனம் போர்ஜரி தனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, உள்ள குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ கௌதம் மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோறு கிடையாது. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறன்னு சொன்னால் தான் இந்த மாதிரி எங்கன்னா அங்கேருந்து இங்கேருந்து ஏதாவது போட்டு அனுப்பி விடுவானுங்க, சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து ஒரு கருவியாக பயன்படலாம், ஒரு டூலாக கூட வந்து பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் ஒரு முடிவு கொண்டு வரலான்னு கூட நினச்சிருக்கலாம். ஒரு இலங்கை அரசாக இருக்கலாம் அல்லது இந்திய அரசு கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து யார் சொன்னால் நம்புவாங்க, அப்போ அவங்க அண்ணனை கூட பயன்படுத்தலாம். ஆனால் அவரும் கூட சொல்லும்போது ஆத்தென்டிகேஷனாக வந்து அவர் அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஆத்தென்டிகேட்டடாக இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா நம்புகிறோம்னா என்ன அர்த்தம்? உறுதியாக இல்லைன்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த 14 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம். இருந்திருந்தால் இந்த 14 வருஷத்தில் வந்திருக்கணுமே. இது எல்லாரும் சொல்கிறது தானே. நீங்களும் தான் சொல்லுவீங்க, நானும் தான் சொல்லுவேன். சார் உயிரோடு தான் இந்நேரம் வந்திருப்பார். நானே சொல்கிறேன் 3 காலகட்டங்களில் வந்திருக்கணும். அம்மா இறக்கும்போது வந்திருக்கணும், அப்பா இறக்கும்போது வந்திருக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலங்கையில் மிகப்பெரிய புரட்சி நடந்தது, ராஜபக்ஷ ஓட விட்டாங்க, அதை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கணும், வரல. அதுக்கப்புறம் பழநெடுமாறன் சொன்னார்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? பழநெடுமாறன் யாருன்றது நம்ம பார்க்கணும். நீங்கள் அறியப்பட்ட வரையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரனுக்கு நெருக்கமானவர் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரனுடைய விடுதலை புலி இயக்கத்துக்கு அதாவது தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர் அந்த இயக்கத்தோட நான் தான் வந்து
அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சொல்லுவாரா பழனிடுமாறன்? பிரபாகரனுக்கு அவருக்கு என்ன தொடர்பு சொல்லுவாரா வெளிப்படையா? அப்போ பிரபாகரன் வந்து உயிரோடு இருக்கிறார் சொன்னார்னா, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கோ அல்லது உயிரோடு இல்லை என்று சொல்வதற்கோ அப்போது வந்து ஒரு அதிகாரம் பெற்ற நபர் வேணும். அது பழனிடுமாறன் கிடையாது, கௌதமன் கிடையாது. அப்போ அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? யாருமே சொல்ல முடியாது. நான் பிரபாகரனோட நான் வந்து நெருங்கி பழகணும்னு சொல்லிட்டு வைகோ சொல்ல முடியுமா? அப்படி உயிரோடு இருக்கிறாரு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பித்தளை மாற்று பேச்சு தான் வந்துச்சு. ஒரு தடவை இருக்கிறாருனாரு, ஒரு தடவை இல்லைன்றாரு இல்லையா? அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது ஒத்துக்க வேண்டியது தான். மனோகரன் சொல்கிறது கேட்டினா பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நிதி வசூல் பண்ணுறாங்க. பணத்தை வாங்கி சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஈழ விடுதலைக்காக வந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறவங்க கிட்டலாம் பணத்தை வசூல் பண்ணி தமிழ் தேசிய வந்து கொள்கைகளை முன்வைத்து இவங்க ஒரு வசூல் வேட்டை நடத்துகிறாங்க. பிரபாகரனுடைய படத்தை முன் வச்சு வசூல் வேட்டை நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றது தான் அவர் பேசுகிறார். இப்போதைக்கு இதுதான் தெரிய வந்து. ஸோ 18ஆம் தேதி அந்த வீரவணக்கம் வந்து நினைவஞ்சலி செலுத்துற இல்லையா? வீரவணக்கம் செலுத்தின பிறகு அதுக்கப்புறம் இவங்களுடைய எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க? பழனிடுமாறன் வந்து அந்த வீரவணக்கத்தை அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையா? இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதிகள் வந்து வரட்டோன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் நிதிகள்லாம் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களா? பட் சொன்னக்கூடிய நோக்கம் வந்து கெட்ட நோக்கமாக இல்லை. திரு மனோகரன் அவர்கள் சொன்ன நோக்கம் வந்து ஒரு கெட்ட நோக்கமாக இல்லை. இந்த மாதிரி நிதி வசூல் பண்ணி ஒரு நம்பிக்கை, பொய்யான நம்பிக்கையை ஊட்டாதீங்க. 14 வருஷம் ஆச்சு, இவருக்கும் வயசாகிடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து இனிமேலும் நம்பாதீங்க அப்படின்றது தான் சொல்கிறது. அது வந்து கெட்ட நோக்கம் இருக்கிறதா தெரியல. நிதி வசூல் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான நபர்களும் வராங்க இல்லையா? இப்போ அந்த வழி அவங்களுக்கு தானே தெரியும். ஒரு துவாரகான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான நபர் வந்து பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து நடக்கும்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்றதுக்காக அவர் பேசியிருக்கான்னு எனக்கு கெட்ட நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து மத்திய அரசு மேலும் 5 ஆண்டு வந்து நீட்டிருக்கு. இது வந்த ஒரு சில நாட்களிலே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இது ஒரு நாள் வந்து அடுத்த நாளே இந்த அறிவிப்பு வருது. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குமா? இல்லை, இது தொடர்ச்சியாக வரக்கூடியது தான். இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த தடையை வந்து நீடிச்சு வருது. இன்னும் பல நாடுகள்கிட்ட அந்த தடை இருக்குது. சரிங்களா? அதுக்கு முக்கிய காரணம்னு கேட்டால் இங்கே வந்து அவர் வந்து விடுதலை புலிகளுடைய அந்த பிரபாகரன் அவருடைய படத்தை பயன்படுத்துறது, நிதி வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்ஐஏ விசாரணை கூட நடந்துச்சு. இந்த சாட்டை துரைமுருகன், இடும்போனம் கார்த்திகெல்லாம் விசாரணை போட்டு என்ன விசாரணை பண்ணாங்கலாம் அந்த சாட்டை துரைமுருகன் சொல்ல கூப்பிட்டாங்க, தலைவாழை வச்சு சோறு போட்டாங்க, 16 ஐட்டம் வச்சாங்கன்னு தான் சொன்னானே தவிர என்ன விசாரணை பண்ணாங்க, ஏது விசாரணை பண்ணாங்க, இவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்கன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. இல்லை அவங்க சொல்ல வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்ல. விசாரணை பண்ண அதிகாரிகள் நீங்கள் வெளியில் போய் எதுவும் சொல்லாதீங்கலாம் சொல்ல. போனோம், நல்லா கவனிச்சாங்க, இலையை போட்டாங்க, ஒரு 16 ஐட்டம் வச்சாங்க, எப்போ கூப்பிட்டாலும் வாங்க சோறு போடுறோன்னு சொன்னாங்க. இதை தான் சொன்னான். ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டேன். இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரியான வந்து ஃப்ராடு பசங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிதி வசூலை வந்து நிறுத்தணுன்றதுக்கு தான். இப்போ பாருங்க, இவங்களாம் துண்டு தொகடா தான். அந்த நாம் தமிழ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு துண்டு தொகடா தான். ஆனால் என்ஐஏ விசாரணை கூட்டு பண்ணுதுன்னா அப்போ ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குது. அப்போ என்ன அதனுடைய அடிப்படை? இப்போ இந்த மனோகரன் அவர்கள் பேசுகிறது வந்து இதனுடைய அடிப்படையில் கூட இருக்கும். இப்போ இந்தியாவில் என்ஐஏ விசாரணை பண்ணுது, இன்னும் வேலை சில நாடுகளில் அந்தந்த நாடுகளில் இருக்கிற வந்து தடை செய்யப்பட்ட இயக்கன்றதுனால அங்கங்கே இதே மாதிரி கூட நடக்கலாம் இல்லையா? பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாட்டை துறைமுருகன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒரு சாட்டை துறைமுருகன் இருப்பான். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, ஒரு வேலை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களா? ஏன்னா என்ஐஏ விசாரணை பண்ணுதுன்னா ஏதோ ஒரு முகாந்திரம் அடிப்படையில் விசாரணை பண்ணுறாங்க. சரிங்களா? ஏதோ உள்நோக்கம் கூட ஏதாவது இருக்கலாம். சரிங்களா? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடையூறு ஏற்படுத்துறதுக்கு பண்ணுறாங்களா? அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை முடக்கணுன்றதுக்காக வந்து விசாரணை பண்ணுறாங்களா? அந்த கட்சியோட நிர்வாகிகள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்க? அப்படின்னா பல கேள்விகள் இருக்குல்ல. ஸோ அதனால் என்னென்னு கேட்டால் இது வந்து இந்த மாதிரியான ஒரு போக்கு வேண்டாம், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போன்னு நினைக்கிறாங்க. அதுதானே நினைக்கிறாங்க. கெட்ட நோக்கம் இருக்குதான் நினைக்கல. அதே சமயத்தில் ஒரு தலைவனுக்கு வந்து எப்போ தான் நீங்கள் வீரவணக்கம் இந்த செலுத்துகிற அந்த இது நடக்கும்? இப்படியே போயிட்டே இருக்க முடியாதுல்ல, கடந்து இல்லைன்றது நல்லா தெரிஞ்சிடுச்சு, கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும்ல, அதுக்கு தான் இவங்க பண்ணுறாங்க. கெட்ட நோக்கம் தெரியல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர் சொன்னதில் ஒரு சின்ன முரண் இருக்குது. திரு மனோகரன் சொன்னது நம்புகிறோம்ன்ற வார்த்தை சொல்கிறாருல்ல, அந்த இடத்துல தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவருடைய மரணத்தை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நம்புகிறோம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது எதனுடைய அடிப்படையில் நம்புகிறாரு? அப்படிங்களா? அவர் ஒரு அரசு, இலங்கை அரசு அல்லது வேறு எந்த அரசாவது ஏதாவது ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு அதை வந்து அந்த ஆதாரத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதனால் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் போகிறாரு. எந்த ஆதாரமும் இல்லாமல் இவரும் வந்து பிளைனாக தான் சொல்கிறார். எப்படி பழனிடுமாறன் வந்து அவர் உயிரோடு இருக்கிறாரு சொன்னாரோ அதே மாதிரி தான் வந்து இவரும் சொல்கிறார், உயிரோடு இல்லைன்றதை நம்புகிறோன்றார். அங்கே தான் கொஞ்சம் சிக்கல். மற்றபடி சொன்னதோட நோக்கம் சரி. ஆளாளுக்கு பணத்தை வசூல் பண்ணிட்டு சாப்பிட்டுன்னு இருக்கிறானுங்க, வந்து அவருடைய புகழுக்கு கெட்ட பேர் வருது அப்படின்றத சொன்னார்ல, அந்த அடிப்படையில் சரி. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை எப்போதுமே மிக்க நன்றி சார். நன்றி.